ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வள்ளி மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய பைக்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். யூஸ்டு பைக்ஸில் என்னென்னலாம் இவங்க கிட்டே இருக்குதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த செக்ஷனில் பார்க்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களால் சூப்பர் பைக்கெலாம் ஓட்ட முடியாது. ஏன்னா ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடும். ஸோ இந்த செக்ஷனில் ஏற்றதுக்கு பசங்க, அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருப்பாங்கல்ல, அவங்களாம் சூப்பர் பைக்கில் எடுக்கக்கூடாதுப்பா, நம்ம கொஞ்சம் ஒரு பட்ஜெட்டில் தான் பைக் போகணும், அது ஓட்டுற பைக்கு நல்லா மைலேஜ் தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பைக்கு இப்போ பார்க்கக்கூடிய பைக் எல்லாமே ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடானு 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. வெறும் பார்த்தீங்கன்னா அதோட விலை பார்த்தீங்கன்னா 69,000 தான். 69,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஒரு ஓனர் கண்டிஷன் 2023 ரேடானு டிவிஎஸ். ஓகேவா. ஸோ ரெட் கலரில் இருக்கக்கூடிய வண்டி தரமாக இருக்கும், அப்படியே பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வள்ளி மோட்டார்ஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினார் 400 ஒரு ஓனர் 1 இயர் ஒரு வாரண்டி தந்து 1,54,000 இந்த வண்டி தராங்க. பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான். 2021 டாமினார் 400 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,54,400க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஹீரோ ஸ்பெண்டர் பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷனு 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69,000 தராங்க. அது பக்கத்துலேயே ஒரு ஸ்பெண்டர் பார்ப்பீங்க நீங்கள், ஸ்பெண்டரு 135 டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனு 2021 மேலே ஆக்சுவலாக எடுத்துருக்கிறாங்க. ஒரு ஓனர் கண்டிஷனு 1 இயர் வாரண்டி கொடுத்து 71,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷனு 2022 ஒரு ஓனர் கண்டிஷனை வெறும் 69,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டியுமே அதே தான், பேஷன் ப்ரோ தான் லைக் அது பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி மோட்டார்லேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ ZX 51,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷனை 68,000. அதோட விலை 68,000க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. ரேடானு 125 செம்ம மேலே தரேன் ஆக்சுவலாக அந்த பைக் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷனு. அதோட விலை பார்த்தீங்கன்னா 68,000 கொடுக்குறாங்க. பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஓனர் கண்டிஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷனு. ஓகேவா, ஒயிட் கலரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2012 26,000 அந்த வண்டி கொடுக்குறாங்க 26,000க்கு. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய 2019 ஒரு ஓனர் கண்டிஷனு ப்ரெஷரு 64,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57,000 கொடுக்குறாங்க. டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலு. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஜூபிட்டர் இருக்குதுல்ல, 1 இயர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி கொடுத்து ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் 72,000 அந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்ததுக்கு எம்டிக்கு நான் வரல, எம்டிக்கு வந்து நான் சொல்கிறேன். டிவிஎஸ் 2018 ஒரு ஓனர் கண்டிஷனு ஜூபிட்டர் கிளாசிக்கு 31,000 இந்த வண்டி தராங்க. ஒரு ஓனர் கண்டிஷன் தான் ஓகேவா. ஸோ 61,000 அந்த வண்டி. இப்போ நீங்கள் கூட பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஒரு ஓனர் கண்டிஷனு 65,000 பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷன். இது பார்த்தீங்கன்னா 2021 ப்ரெஷரு. இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் கண்டிஷன் கொடுத்து, ஸோ இதோட விலைக்கு பார்த்தீங்கன்னா 61,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க 61,000க்கு. ஓகேவா. அப்படிங்க பாருங்கள், பல்சர் 125 டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனு 2021. இதோட விலை பார்த்தீங்கன்னா 85,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ப்ரைஸஸ் தான் அப்படியே நீங்கள் பாருங்கள். கேடிஎம் 2021 ஒரு ஓனர் கண்டிஷனு. அதோட விலை பார்த்தீங்கன்னா 85,000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் இது 1,37,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் ஓகேவா. ஸோ டிவிஎஸ் 2019 ஒரு ஓனர் கண்டிஷனு ஜூபிட்டர் கிளாசிக்கு 41,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷனு 64,000 அந்த வண்டியோட விலை நல்ல ஒரு ரேட்டு கொடுத்துருக்குறாங்க. எடுத்துருங்க. ராயல் என்ஃபீல்டு மீட்டாரு ஓகேவா 1,60,000 வண்டி கொடுக்குறாங்க. 2022 மாடல் தான் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹண்டருக்கு ஓகேவா. ஸோ ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 335 இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 கொடுக்குறாங்க நம்மளோட வள்ளி மோட்டார்ஸ்லேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஜூபிட்டர் 2021 இதோட விலை பார்த்தீங்கன்னா 62,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 62,000க்கு பஜாஜ் 2020 பல்சர் 135 ஓகேவா. சாரி 125 இது 69,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 69,000க்கு ஒரு ஓனர் கண்டிஷனு. எக்ஸ்பிரஸுக்கு இல்லை, ஸோ எக்ஸ்பிரஸுக்கு வந்தோடனே பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிடி 125 டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனு 2023 67,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா 19 மாடலு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான். சிபி சைனு ஓகேவா 34,000 கிலோமீட்டர் கிட்ட அந்த வண்டி போயிருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 61,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வண்டி தான் அப்பாச்சி RTI பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷன் 2013 45,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா 450 கம்மியாகுது. 999,000 அந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ பிஒஐ ரெஜிஸ்ட்ரேஷனு 57 அந்த வண்டியோட விலை 2020 ஒரு ஓனர் கண்டிஷனு. அதோட விலை பார்த்தீங்கன்னா 57,000 கொடுக்குறாங்க.
எஃப்இ செட் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 சிங்கிள் ஓனர் கண்டிஷனு 1,20,000 ரூபாய்க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. நீங்க அங்க பாருங்களா, அப்படியே யமகா 2020 ஒரு ஓனர் கண்டிஷனு. ஸோ எஃப்இ செட்டு 125. ஸோ எஃப்இ செட்டு ஓகேவா. ஸோ V3 வெர்ஷனு, அப்புறம் 1 இயர் வாரண்டி கொடுத்து 84,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. பல்சரு. ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 684 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷனு 1,00,000 ரூபாய்க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க பல்சரு. ஓகேவா. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் அந்த பக்கம் இருக்கிறதுனால பேட்டரி பைக் தான். பேட்டரி பைக் பற்றி தனியாகவே ஒரு வீடியோஸ் தரேன் நான். ஸோ லாஸ்ட் இன்னொரு பைக் நம்ம பார்த்தலாம், இருக்கிறதே ஒரு சமம் பைக். அது வந்து ஆக்சுவலாக வந்து டிவிஎஸ் வந்து எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு 19,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷன் 48,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. செம்ம ரேட்டு. ஸோ இப்படி வள்ளி மோட்டார்ஸ் வந்து வேற ஏதாவது பைக் வேணாலும் சரி, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அந்த சைட்ல இருந்து செம்ம ரெஸ்பான்சிபிள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் வாரண்டி தராங்க, 3 ஃப்ரீ சர்வீஸ் தராங்க. அது மட்டும் இல்லை இங்கே சர்வீஸ்லாம் போதுலாம், அதெல்லாம் பற்றி உங்களுக்கு இது வீடியோட ஃபைனலில் பார்ப்பீங்க. ஓகேவா. எதுவும் இருந்தாலும் வள்ளி மோட்டார் வாங்க, இவங்க கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தர சொல்கிறேன். ஓகேவா. இந்த பைக் இருக்குது இல்லை, ஆப்ரில் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2021 ஒரு ஓனர் கண்டிஷனு 1,008, அதாவது வந்து 10,000 கிலோமீட்டர் டிரைவ் ஆயிருக்குது. 86,000க்கு இந்த வண்டியை கொடுக்குறாங்க. சூப்பர்ல. 86,000 இருந்தா போதும், ஆப்ரில் இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நல்ல ஒரு விஷயம் தான் போயிட்டே இருக்குது. இந்த பைக்குக்கு இன்னும் பிரைஸ் வரல, பிரைஸ் வந்தோடனே பார்த்துடலாம். இதுக்கு இன்னும் பிரைஸ் வரல, பிரைஸ் வந்தோடனே பார்த்துடலாம். மேபி இப்பதான் புதுசா அப்டேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாக்குற நீங்க அந்த வண்டி இருக்குது இல்ல, யமகா ஃபேசினோ டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2016 ஒரு ஓனர் கண்டிஷனு 24,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 47,000 தான் அந்த வண்டியோட விலையை வந்து 47,000க்கு அந்த பைக்கை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பைக் என்ன பைக்குன்னு தானே கேட்குறீங்க. ப்ரெஷர் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு 8,000 கிலோமீட்டர் கிட்ட டிரைவ் ஆயிருது. 67,000க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. சூப்பர்ல. நல்ல விஷயம் நிறைய போயிட்டு இருக்குது இல்ல. ஆக்டிவா டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2020 30,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 64,000 தான் வண்டியோட விலையை வந்து. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா விலை சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 2022 பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு ஜஸ்ட் 66,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஒரு ஓனர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி கொடுத்து. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹோண்டா CB300 பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2024 ஒரு ஓனர் கண்டிஷனு 9,000 கிலோமீட்டர் கிட்ட டிரைவ் ஆயிருது. 1,60,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் போயிட்டு இருக்குது. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து பல்சரு NS200 பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன். இங்க ஒரு NS160 இருக்குது, இது NS200. இது பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுவும் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெண்டுமே 2022 தான் நினைக்கிறேன். ஆமா, இது 2019, 2022 ஒரு ஓனர் கண்டிஷன். இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,05,000 ரூபாய். இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,75,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இங்க இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா எஃப்இ செட் 2 எஃப்இ செட் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன்ல. ஸோ ரெண்டுமே 2023, அதுவும் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வந்து 76,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வந்து 80,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷனு, அதுவும் ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,69,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,07,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் போயிட்டு இருக்குது. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து KTM RC200 டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு 15,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,90,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1,90,000க்கு இந்த வண்டி கொடுக்க போறாங்க. அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய வண்டி யமகா NS பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 1,12,000 ரூபாய்க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. யமகா எஃப்இ செட் 2023 ஒரு ஓனர் கண்டிஷன் 1,12,000 ரூபாய்க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. இப்போ நீங்க பாக்குற வண்டி எஃப்இ செட். ஸோ இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 14,000 கிலோமீட்டர் கிட்ட டிரைவ் ஆயிருக்குது. 1,14,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1,14,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க எஃப்இ செட். ஓகேவா. ஸோ அடுத்தது நீங்க பார்க்கக்கூடிய இந்த வண்டி இருக்குதுனால R15 V4, அதுவும் R15 V4. ரெண்டு கலருக்கு தான் வித்தியாசமே வந்து. அது ஒரு மாதிரி சில்வர் கலர்ல இருக்குது, ஒரு மாதிரி பிளாக் கலர் இருக்குது. பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுவும் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2021, இது 2021, இது 2023 ஒரு ஓனர் கண்டிஷன். இதுவும் ஒரு ஓனர் கண்டிஷன் தான் வந்து. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,05,000 ரூபாய். ஏன்னா இது வந்து இதோட கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகமா போயிருக்கு, சாரி கிலோமீட்டர் கம்மியா போயிருக்குது. அதனால 1,65,000 ரூபாய். இதுவும் 2021 தான். ஆனா 1,36,000 ரூபாய்க்கு வண்டி கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்த நீங்க பார்க்கக்கூடிய எந்த வண்டிக்குமே வந்து பிரைசஸ் என்ன அப்டேட் பண்ணல. யமகா எஃப்இ செட் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2019 ஒரு ஓனர் கண்டிஷனு 1 இயர் வாரண்டி கொடுத்து அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 90,000 ரூபாய்க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. 90,000க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. மோட்டார்ஸ்ல வண்டி விக்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ சர்வீஸ்னா என்ன பண்றீங்களா? சர்வீஸ் நம்ம ஜென்ரல் சர்வீஸ், பெய்டு சர்வீஸ், ஆக்ஷன் ஜாப், ஆல் ஜாப் பண்ணுறோம். எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறோம். ஆல் பிராண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்து வந்து கொடுங்க. நாங்கள் எந்த வண்டி வேணாலும் எடுத்து வரலாம். நீங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காஸ்ட்ல இருந்து போகுது? நார்மல் வண்டினா 550 லேபர் சார்ஜ் போடுவோம்.
அப்புறம் நம்ம வண்டிக்கு ஏற்ற போல சார்ஜஸ் இல்லாமல் வரும். அப்புறம் பொருள் என்னென்ன பொருள் மாற்றணுமோ அதுக்கு சார்ஜஸ் வரும். பொருளாமே நீங்க வச்சிருப்பீங்களா? எல்லா பொருளுமே இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம அதர் பிளானில் அரேஞ்ச் பண்ணிக்குள்ள நம்ம மாட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வாரண்டியில் ஏதாவது தரீங்களா அதுக்காவது? நம்ம வந்து வாரண்டி, இன்ஜின் வாரண்டி போடுறோம். அப்புறம் 777 வாரண்டி போடுறோம். அது வர கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் செக் பண்ணி தான் போடணும். அது வண்டியை பொறுத்து தான் செக் பண்ண முடியாது. ஓகே. இந்த டீலர் ஃபேன்சி சார் எப்படின்னா இந்த 1 இயர் பேமெண்ட் மாரி ஏதாவது இருக்குதா? சப்ஸ்கிரிப்ஷன் மாரி ஏதாவது? அது இப்போதைக்கு வாரண்டி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவிலேஜ் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து 499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணாங்கன்னா 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அது தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும். ஓகே. பெனிஃபிட்ஸ் இதில் என்னென்ன இது லோ காஸ்ட்டு, ஹை குவாலிட்டி, பர்ஃபெக்ட் சர்வீஸ், ஆக்சிபிலிட்டி என்னென்ன இதெல்லாம்? ரீசனபிளான ரேட்டு வரும். ப்ளஸ் சர்வீஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ப்ரீவிலேஜ் மெம்பர்ஷிப்பு, இன்சூரன்ஸை ரெனியூல் பண்ணுறோம். அதே மாதிரி விஓசியோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஓகேங்களா சார்? அதாவது இந்த 899 ஸ்டார்ட் ஆகுது வித் இன்ஜின் ஆயிலோட. ஓகே. இன்ஜின் ஆயிலுக்கு தான் இந்த 6 மந்த் வாரண்டி. ஓகே.